சோனா குருவி அந்த காட்டுல உள்ள வயல்ல கூலி வேலை பார்த்து தன்னுடைய காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தது. அந்த வயல் வேலை கூட 6 மாசம் தான் கிடைக்கும். அடுத்த 6 மாசம் எந்த வயல்லயும் வேலை இருக்காது. இப்படி கஷ்டப்பட்ட நிலைமையில கூட சோனா குருவி தன்னுடைய பொண்ணு பியூட்டிய காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சது. இருந்தாலும் சோனா குருவி குடும்பத்தை விட்டு வறுமை போகவே இல்லை. ஏன்னா பியூட்டிக்கு இன்னும் வேலை கிடைக்கல. பியூட்டி, உன்னை எங்கேயும் கடன் வாங்காம நான் ஸ்கூல் வரைக்கும் படிக்க வச்சேன். ஆனா நீ காலேஜ் படிக்கிறதுக்காக சில இடங்கள்ல கடன் வாங்கிட்டேன். இப்ப எந்த வயல்லயும் வேலை நடக்காதால நான் ஏதாவது வீட்டு வேலைக்கு போகலான்னு இருக்கேன். அம்மா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு இந்த காட்டுல வேலை கிடைக்காம இருக்கலாம். நாளைக்கு எனக்கு பக்கத்து காட்டுல ஒரு இன்டர்வியூ இருக்கு. நான் அங்க போறேன். கவலைப்படாதீங்கம்மா, எனக்கு எப்படியும் வேலை கிடைச்சிடும். பிறகு ராத்திரி ஆச்சு. சோனா குருவியும் பியூட்டியும் தங்களோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. இந்த பியூட்டி, இந்த பணத்தை வச்சுக்க. இப்படி சொன்ன சோனா குருவி 100 ரூபாய் பணத்தை பியூட்டி கிட்ட கொடுத்தது. இல்லம்மா, எனக்கு இந்த பணம் வேண்டாம். நான் உங்களுக்கு எந்த செலவும் வைக்க விரும்பல. இங்க பாரு பியூட்டி, நீ பக்கத்து காடு வரைக்கும் போற. உன்கிட்ட வழி செலவுக்கு கண்டிப்பா பணம் இருந்தாகணும். அம்மா, உங்ககிட்ட பணம் இருக்கோ இல்லையோன்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. அதனாலதான் நான் உங்ககிட்ட பணம் கேட்கவே இல்லை. பியூட்டி, கவலைப்படாம தைரியமா இன்டர்வியூக்கு போயிட்டு வா, நமக்கு நல்லதே நடக்கும். பிறகு பியூட்டி அம்மா கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போச்சு. பியூட்டி பறந்து போனதும் சோனா குருவி ரீட்டா கிளிய போய் பார்த்து வேலை கேட்கறதுக்காக பறந்து போச்சு. தன்னோட வீட்டுக்கு வந்த சோனா குருவிய பார்த்துட்டு ரீட்டா கிளி இப்படி பேச ஆரம்பிச்சது. இங்க பாரு சோனா, என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல. நானே யாருக்கிட்ட கடன் கேட்கலாங்கிற நிலைமையில இருக்கிறேன். இல்ல ரீட்டா, நான் உன்கிட்ட கடன் கேட்க வரல. யாராவது வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டா தயவு செய்து என்கிட்ட சொல்லு. நான் இப்ப வீட்டு வேலைக்கு போறதா முடிவு பண்ணியிருக்கேன். சோனா, நேத்து மார்க்கெட்ல கோரி அக்காவை பார்த்தேன். அப்ப தன்னோட வீட்டுக்கு ஒரு வேலையாள் தேவைன்னு சொல்லுச்சு. அநேகமா இன்னும் கோரிக்கு வேலையாள் கிடைச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கும் அங்க போய் பாரு. பிறகு சோனா குருவி காலுக்காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சோனா குருவி வாசல்ல நிக்கிறத பார்த்துட்டு கோரிக்காகம் வீட்டை விட்டு வெளியே வந்தது. ஆமா, உன்னை பார்க்க ரொம்ப ஏழை மாதிரி இருக்க. எதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்க? கோரி மேடம், உங்க வீட்டுல வீட்டு வேலை செய்ய ஆள் தேவைன்னு கேள்விப்பட்டேன். அந்த விஷயமா தான் நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு அந்த வேலையை கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓஹோ, வேலைக்காரியா? வேலைக்காரி என் வீட்டுக்கு தேவைதான். சரி சரி, நீ உள்ள வா. உன்னோட வேலை என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்படி சொல்லிட்டு சோனா குருவிய கோரிக்காகம் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போச்சு. இப்படி சோனா குருவிய வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போன கோரிக்காகம் என்னென்ன வேலை செய்யணும்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லுச்சு. கோரி மேடம், நீங்க என்னென்ன வேலை சொன்னீங்களோ எல்லா வேலையும் நான் கரெக்டா செஞ்சு முடிச்சிடுறேன். ஆனா என்னோட சம்பளம் என்னன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க. சம்பளமா? என்னமோ கவர்மெண்ட் வேலை கிடைச்ச மாதிரி என்னோட சம்பளம் என்னன்னு கேக்குற? எல்லாரும் தங்களோட வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்களோ அதுதான் உனக்கும் கிடைக்கும். உனக்கு 3000 தான் என்னால சம்பளம் கொடுக்க முடியும். கோரி சொன்ன சம்பளத்தை கேட்டுட்டு சோனா குருவி எதுவுமே சொல்லல. சம்பளம் ஓகேன்னா சீக்கிரமா வேலையை செய்ய ஆரம்பி. பிறகு சோனா குருவி வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சது. வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணுச்சு. அப்புறம் பாத்திரங்களை எல்லாம் விளக்கி கழுவுச்சு. அதுக்கப்புறம் சமையலையும் செஞ்சு முடிச்சது. இப்படி வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போச்சு. இங்க பாரு சோனா, சம்பளம் 15ஆம் தேதி தான் கிடைக்கும். இடையில 100 கொடுங்க 200 கொடுங்கன்னு என்ன தொல்லை பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது தொல்லை கொடுத்த வேலையை விட்டு எடுத்துருவேன். சரி மேடம், நீங்க சொன்னபடியே நடந்துக்கிறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அம்மா, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? நான் உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன். பியூட்டி, நான் போனது இருக்கட்டும், நீ போன விஷயம் என்னாச்சு? வேலை கிடைச்சிருச்சா? சோனா குருவி கேட்ட கேள்விக்கு பியூட்டி எந்த பதிலும் சொல்லாம மௌனமா இருந்தது. அதை பார்த்த சோனா குருவிக்கு பியூட்டிக்கு வேலை கிடைக்கலங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. இங்க பாரு பியூட்டி, வேலை கிடைக்காத நினைச்சு கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் எப்படி இருந்தாலும் உனக்கு வேலை கிடைக்கும். நீ கை கால் கழுவிட்டு வா, உனக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பியூட்டியும் நிறைய இடங்கள்ல போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தது. ஆனா எங்கேயுமே வேலை கிடைக்கல.
ஒரு நாள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு சோர்ந்து போன மனசோட பியூட்டி வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அது கூட படிச்ச பையன் ஒருத்தன் ஜூஸ் கடை வச்சிருக்கிறத பார்த்தது. உடனே பியூட்டி அந்த பையன் கிட்ட போச்சு. ஆமா, உங்க பேரு ஆகாஷ் தானே? ஆமாம் பியூட்டி, என் பேரு ஆகாஷ் தான். உன் கூட இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சதும் நான் தான். இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் இப்படி கடை வச்சிருக்கீங்க? பியூட்டி, நானும் ரொம்ப நாளா வேலை கிடைக்கும்னு எங்கெங்கேயோ அலைஞ்சு பார்த்தேன். ஆனா வேலை கிடைக்கவே இல்ல. என்ன நம்பி இருந்த குடும்பத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியல. அதனால இப்படி ஜூஸ் வண்டி போட்டுட்டீங்களா? ஆமா, இந்த வண்டி போடுறப்ப எனக்கு மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதே மாதிரி எனக்கு இன்னும் 3 ஜூஸ் வண்டி இருக்கு. அதையெல்லாம் பாத்துக்க சம்பளத்துக்கு பறவைகளை போட்டிருக்கேன். எனக்கு இப்ப எந்த கவலையும் இல்ல. இதுக்கப்புறம் வேலை கிடைச்சா கூட நான் போக மாட்டேன். ஆகாஷ், உன்னோட பேச்ச கேட்கும் போது என் மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் வருது. நான் கூட வேலை தேடி தேடி ரொம்பவும் களைச்சு போயிட்டேன். எங்க அம்மா நான் படிக்கிறதுக்காக வாங்கின கடனை கூட என்னால அடைக்க முடியல. இங்க பாரு பியூட்டி, நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்றேன். நம்ம காட்டுல இந்த பகுதியில பானிபூரி வண்டியே கிடையாது. நீ மட்டும் கூச்சப்படாம பானிபூரி வண்டி போட்டா உன்னோட வாழ்க்கையில இப்ப உள்ள குழப்பங்கள் எல்லாம் சந்தோஷமா மாறிடும். ஆகாஷ் பேசினது எல்லாம் சேர்ந்து பியூட்டி மனசுல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிடுச்சு. வீட்டுக்கு போன பியூட்டி தன்னோட மனசுல இருந்த எண்ணத்தை சோனா குருவி கிட்ட சொல்லுச்சு. அம்மா, நான் நம்ம காட்டுல பானிபூரி வண்டி போடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். பியூட்டி, நல்லா யோசிச்சுதான் பேசுறியாமா? உன்னை இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சது இந்த பானிபூரி வண்டி போறதுக்கு தானா? அம்மா, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. இன்னும் வீட்லயே உட்கார்ந்து வேலை தேடுற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி கிடையாது. வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த தொழிலை செய்யறோம். தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துக்குங்கம்மா. பியூட்டி, உன்னுடைய விருப்பத்துக்கு நான் என்னைக்கும் தடையா நிக்க மாட்டேன். உன் மனசுல எது நல்லதுன்னு படுதோ அதை செய். கடவுள் என்னைக்கும் நம்ம பக்கம்தான் இருப்பாரு. பிறகு மறுநாளே பியூட்டி பானிபூரி வண்டி போட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சது. பியூட்டி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பானிபூரி வியாபாரம் பண்றத பார்த்து சில பறவைகள் அதை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பியூட்டி அதையெல்லாம் காதுல வாங்குறதே இல்ல. அதே சமயம் பியூட்டி இன்ஜினியரிங் படிச்சிருந்தா கூட வெக்கப்படாம பானிபூரி வண்டி போட்டு வியாபாரம் பண்றத சில பறவைகள் பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அங்க பாருங்க, பிஇ முடிச்சிட்டு வேலை கிடைக்கலன்னு வீட்ல உட்காராம இந்த பியூட்டி பானிபூரி வண்டி போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமாப்பா, இந்த மாதிரி ஆக்டிவா உள்ள பறவைகளுக்கு நாம எப்பவுமே ஆதரவு கொடுக்கணும். வாங்க, நாம போய் ஆளுக்கு ஒரு பிளேட் பானிபூரி சாப்பிட்டு வருவோம். இப்படி பேசிக்கிட்ட பறவைகள் பிறகு பியூட்டியோட பானிபூரி ஸ்டால் கிட்ட போனாங்க. பியூட்டி, எங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடு. அந்த பறவை இப்படி கேட்டதோ பியூட்டி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடுத்தது. அந்த பானிபூரியை எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பியூட்டி இப்ப தன்னோட அம்மா தாம் படிப்பு செலவுக்காக வாங்கின கடன் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருச்சு. பிறகு கோரிக்காகம் வீட்டுக்கு வேலை செய்ய போய்கிட்டு இருந்த தன்னோட அம்மாவையும் போக வேண்டாம்னு சொல்லிடுச்சு. ஒரு நாள் சாயங்காலம் காலுக்காகவும் கோரிக்காகவும் பியூட்டிய கிண்டல் பண்றதுக்குன்னே அங்க வந்தாங்க. பியூட்டி, எங்களுக்கு 2 பிளேட் பானிபூரி கொடு. உடனே பியூட்டி அவங்களுக்கு 2 பிளேட் பானிபூரி எடுத்து கொடுத்தது. காலுஜி, நீங்க இது வரைக்கும் சாதாரண பானிபூரி தான் சாப்பிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க சாப்பிட போறது பிஇ இன்ஜினியரிங் பானிபூரி. அப்படியா? நான் மசாலா பூரி சாப்பிட்ருக்கேன், பானிபூரி சாப்பிட்ருக்கேன். ஆனா நீ சொன்ன இந்த பிஇ இன்ஜினியரிங் பானிபூரியை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இப்படி பியூட்டியை கிண்டல் பண்ணிட்டு காலுக்காகவும் குரிக்காகவும் தங்களுக்கு கொடுத்த பானிபூரிய சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இங்க வர்ற எல்லாருமே பிஇ பானிபூரி பிஇ பானிபூரின்னு கிண்டல் பண்றாங்க. அதனால நான் இந்த பேரையே என் கடைக்கு வைக்க போறேன். இப்படி நினைச்ச பியூட்டி மறுநாளே தன்னோட பானிபூரி கடையில பிஇ இன்ஜினியரிங் பானிபூரி ஸ்டால் அப்படின்னு எழுதி வச்சிருச்சு. பானிபூரி வண்டிக்கு இப்படி பேர் வச்சதால பியூட்டியோட பானிபூரி வண்டி ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. தூரமா உள்ள காட்டுல இருந்தெல்லாம் நிறைய பறவைகள் பியூட்டியோட பானிபூரி வண்டியை தேடி வந்து சாப்பிட்டு போனாங்க. இதனால பியூட்டிக்கு கிடைச்ச வருமானமும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. பியூட்டி பிஇ படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போய் தன்னோட அம்மாவை எப்படியெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சதோ அதையெல்லாம் தாண்டி இப்ப சோனா குருவியும் பியூட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பெரிய வீடும் அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அவங்க கிட்ட குறைவு இல்லாம இருந்தது. அம்மா,
இதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைச்சா என்ன வேலைக்கு அனுப்புவீங்களா? பியூட்டி, இதுக்கப்புறம் உன்னை வேலைக்கு அனுப்புற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைச்சா மட்டும்தான் வேலை செய்வேன்னு பிடிவாதமா இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் வேலை தேடிக்கிட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் நம்மளோட வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போறதுக்காக வேற முயற்சிகளையும் செஞ்சு பார்க்கணும். இந்த மாதிரி உற்சாகமா நாம செயல்பட்டாதான் நமக்கு நல்லது நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். குக்கு, நான் உணவு தேட போறேன். நீ வீட்டை விட்டு ரொம்ப தூரம் எங்கேயும் போக கூடாது. வீட்டுக்கு கீழே இறங்கி விளையாடு. விளையாடி முடிச்ச உடனே வீட்டுக்கு வந்துடணும். உன்னை விட பெரிய பறவையை யாரையாவது பார்த்தனா உடனே எங்கேயாவது மறைஞ்சுக்கணும். அந்த பறவை இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் தான் வெளியில வரணும். அம்மா, நீங்க தினமும் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி என் மனசுல அப்படியே பதிஞ்சு போயிடுச்சு. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. நீங்க சொன்னபடியே நான் நடந்துப்பேன். அப்புறம் சீக்கிரமா வந்துருங்க. அம்மா, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். குக்கு இப்படி சொன்னதுக்கு அப்புறம் சோனா குருவி கிளம்பி உணவு தேட பறந்து போச்சு. அம்மா இப்படி போனதுக்கு அப்புறம் பந்து எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கீழே இறங்கின குக்கு அந்த பந்தை வச்சு விளையாட ஆரம்பிச்சா. இந்த சமயத்துல ஒரு கழுகு வானத்துல பறந்து வந்தது. இப்படி பறந்து வந்த கழுகு குக்கு பால் விளையாடுறத பாத்துருச்சு. உடனே அந்த கழுகு கீழே இறங்கி வந்து ஒரு மரத்தோட கிளைகள்ல மறைஞ்சி குக்குவை கண்காணிக்க ஆரம்பிச்சது. இந்த குருவி ரொம்ப சின்னதா இருக்கு. இத சாப்பிட்டா கால் வயிறு கூட நிரம்பாது. வேணும்னா இப்படி பண்ணுவோம், இந்த சின்ன குருவிய பிடிச்சுக்கிட்டு போய் நம்ம குகையில கட்டி போட்டுட்டு இவங்க அப்பா அம்மாவை பிளாக்மெயில் பண்ணி குகைக்கு வரவழைக்கணும். யார் இந்த குருவிய காப்பாத்துறதுக்காக குகைக்கு வராங்களோ அவங்கள சாப்பிட்டுருவோம். இப்படி நினைச்ச அந்த கழுகு பிறகு தன்னுடைய காலால குக்குவை பிடிச்சுக்கிச்சு. என்னை விடுங்க, என்னை விட்டுடுங்க. எங்க அம்மா வந்தாங்கன்னா உங்களை உயிரோடவே விட மாட்டாங்க. இங்க பாரு, சத்தம் போடாம இரு. இப்ப நான் கூட உங்க அம்மாவை பார்த்தேன்னா உயிரோட விட மாட்டேன். கழுகு இப்படி குக்கு கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது ரோனி குருவி அங்க வந்துருச்சு. கழுகக்கா, அந்த சின்ன குழந்தைய விட்டுடு, அது பாவம். சரி, நீ சொன்ன மாதிரியே நான் சின்ன குருவிய உயிரோட விடணும்னா நீ என் பக்கத்துல வா. இதை கேட்ட ரோனி குருவி என்ன செய்யறதுன்னு தெரியாம திகிச்சு போய் உட்கார்ந்திருந்தது. இங்க பாரு, இப்ப நான் இந்த குருவியை என்னோட குகைக்கு தூக்கிட்டு போய் கட்டி போட்டு வச்சிருப்பேன். அவங்க அம்மா அப்பா யாரையாவது குகைக்கு வந்து என் கூட பேச சொல்லு. சாயங்காலம் வரைக்கும் தான் இந்த குருவியை உயிரோடு வச்சிருப்பேன். அது வரைக்கும் யாரும் வரலன்னா இந்த குழந்தைய நான் சாப்பிட்டுடுவேன். இப்படி சொன்ன கழுகு குக்குவை தூக்கிட்டு தன்னோட குகையை நோக்கி பறந்து போயிடுச்சு. பிறகு ரோனி குருவி வேக வேகமா பறந்து சோனா குருவியை பார்க்க போச்சு. ரோனி அக்கா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? சோனா, உன்னோட குழந்தை குக்குவை ஒரு கழுகு தூக்கிக்கிட்டு தன்னோட குகைக்கு போயிடுச்சு. சாயங்காலத்துக்குள்ள நீ அந்த குகைக்கு போகணுமா? அப்படி வரலன்னா உன் குழந்தைய கொன்னுடுவேன்னு சொல்லுச்சு. இதை கேட்ட உடனே சோனா குருவி அழ ஆரம்பிச்சிருச்சு. இல்லது, என்னோட குழந்தைய கழுகு தூக்கிட்டு போயிடுச்சா? என்னோட குழந்தைய இப்ப நான் கழுகு கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துவேன்? இப்படி சொல்லி அழுத சோனா குருவி உடனே காகங்கள் வீட்டுக்கு பறந்து போச்சு. காண்டனா, என்னோட குழந்தைய கழுகு தூக்கிட்டு அதோட குகைக்கு போயிடுச்சு. எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துங்க. சோனா, உன் குழந்தைய காப்பாத்த நான் குகைக்கு போனேன்னா நான் உயிரோட இருப்பேங்கிறது என்ன நிச்சயம்? அப்படி இல்ல, நீங்களும் என் கூட வாங்க. நம்ம போய் கழுகு கூட பேசி பார்ப்போம். சோனா, பேசி பார்த்து விளையாடுறதுக்கு அது என்ன பொம்மைன்னு நினைச்சியா? கழுகு, உயிரோட இருக்கிற கழுகு. அந்த குழந்தைய யார் காப்பாத்த போனாலும் அவங்களோட உயிருக்கு ஆபத்து தான். கோரியக்கா, நீங்க என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க. நீங்களே உதவி பண்ணலனா வேற யார் எனக்கு உதவி பண்ணுவா? பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா உனக்காக எங்க உயிரை கொடுக்கணுமா? என் காலுஜிக்கு ஒரு ஆபத்துனா கூட நான் உயிரை கொடுக்க மாட்டேன். காலுஜியும் அதே மாதிரி தான். போய் எங்களை பார்த்து உதவிக்கு கூப்பிட்ட பாரு. போ, யாராவது இரக்க குணம் உள்ளவங்க இருக்காங்களான்னு தேடி பாரு. காவங்கள் இப்படி சொன்ன உடனே வேற வழி தெரியாத சோனா குருவி புறா வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா குருவி புறா வீட்டுக்கு போனப்ப புறா தன்னோட மனைவி ராணி புறாவுக்கு சாம்பார் வைக்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தது. இங்க பாரு ராணி, வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதுல மிளகாத்தூளை போடணும். புறாண்ணா, சீக்கிரமா என் கூட வாங்க. என் பையன் குக்குவ கழுகு தன்னோட குகைக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. என்ன சோனா சொல்ற? எப்ப தூக்கிக்கிட்டு போச்சு? புறா இப்படி கேட்ட உடனே சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் அழுதுகிட்டே சொல்லுச்சு.
இதோ இப்பவே வந்துடுறேன். ராணி, சீக்கிரமா மிளகாத்தூள் டப்பாவை எடு. புறாண்ணா, சாம்பார் எல்லாம் வந்து வச்சுக்கலாம், நீங்க சீக்கிரமா கிளம்புங்க, என் பையன் அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். சோனா, நான் மிளகாத்தூள் கேட்டது சாம்பார்ல போட இல்ல, கழுகோட கண்கள்ல போட. பிறகு மிளகாய் தூள் டப்பாவை புறா தன்னுடைய ரக்கையில மறைச்சு வச்சுக்கிச்சு. இப்படி மிளகாய் தூளை எடுத்துக்கிட்டு புறாவும் சோனா குருவியும் அந்த கழுகோட குகையை நோக்கி பறந்து போனாங்க. கழுகாண்டி கழுகாண்டி, என்னோட கட்டை அவுத்து விட்டுருங்க, இல்லன்னா எங்க அம்மா வந்து உங்களை கொன்னுடுவாங்க. பாக்குறேன், வர்றவங்கள நான் கொல்றேனா இல்ல வர்றவங்க என்ன கொல்றாங்களான்னு நானும் பாக்குறேன். கழுகு இப்படி சொல்லிட்டு இருக்கப்ப புறாவும் சோனா குருவியும் அந்த குகைக்குள்ள வந்துட்டாங்க. அந்த குழந்தையோட அம்மா, நான் வந்துட்டேன், தயவு செய்து என் குழந்தைய ஒன்னும் பண்ணிடாத, என்ன எடுத்துக்க, அவனை உயிரோட விட்டுடு. நான் இந்த குழந்தைய உயிரோட விடணும்னா நீ என் பக்கத்துல வரணும். இங்க பாரு கழுகே, நீ முதல்ல குக்குவை கட்டி இருக்க கைத்த அவுத்து விடு. குக்கு என் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் சோனா குருவி உன் பக்கத்துல வரும். சரி, இப்ப நான் இவனை அவுத்து விடுறேன். ஆனா என்னை ஏமாத்தணும்னு யாராவது நினைச்சீங்க, நீங்க 3 பேருமே எனக்கு உணவாயிடுவீங்க, ஜாக்கிரதை. இப்படி சொன்ன கழுகு குக்குவை கட்டி இருந்த கைத்த அவுத்து விட்டுது. கயித்துல இருந்து விடுபட்ட குக்கு புறா கிட்ட போய் நின்னுட்டான். குருவி, நீ ஏன் இன்னும் அங்கேயே நிக்கிற? வா என் பக்கத்துல. குருவி பக்கத்துல வர்றது இருக்கட்டும், கழுகே இது என்னன்னு பாரு. புறா இப்படி சொல்ல கழுகு உடனே புறாவை திரும்பி பார்த்தது. அந்த சமயத்துல புறா வீசிய மிளகாய் தூள் கழுகோட கண்கள்ல போய் விழுந்தது. எரியுது, என்னோட கண்கள் 2 எரியுது. அட பாவி புறாவே, என்னை இப்படி ஏமாத்திட்டியே, உங்க யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன். சோனா, சீக்கிரமா பறந்து வெளியே போ. பிறகு சோனா குருவி, புறா, குக்கு இவங்க 3 பேரும் வேக வேகமா பறந்து குகையை விட்டு வெளியே வந்தாங்க. இப்படி வந்தவங்க நேரா சோனா குருவியோட வீட்டுக்கு போனாங்க. சோனா, அந்த கழுகு எப்படி இருந்தாலும் நம்மள பழி வாங்கறதுக்காக இங்க வரும். புறாண்ணா, அப்ப வாங்க நம்ம வேற எங்கேயாவது போயிடுவோம். அப்படி நாம போனா அது நம்மள விடாது, விரட்டிக்கிட்டே தான் வரும். அந்த கழுகோட கதையை நாம இன்னைக்கே முடிக்கணும். சோனா, ஒரு பானையில சீக்கிரமா வெந்நீர் போடு, வெந்நீர் நல்லா கொதிக்கணும். புறா சொன்ன மாதிரியே சோனா குருவி அடுப்பை பத்த வச்சு ஒரு பானையில தண்ணீரை சுட வச்சுது. இந்த சமயத்துல அந்த கழுகு தட்டு தடுமாறி ஆத்துக்கு பறந்து போய் கண்ணை கழுவிக்கிட்டு இருந்தது. அந்த புறாவுக்கும் குருவிக்கும் என்ன தைரியம் இருந்தா என் கண்ணுல மிளகாய் தூளை தூவி இருப்பாங்க. அவங்க 3 பேரையும் கொன்னாதான் எனக்கு நிம்மதி. இப்படி சொன்ன கழுகு பிறகு காவல் வீட நோக்கி பறந்து போச்சு. காவல் கிட்ட போன கழுகு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. கழுகக்கா, உங்க கண்ணிலேயே மிளகாய் பொடியை தூவிட்டாங்களா? இது பெரிய அவமானம், அவங்கள உயிரோடவே விடக்கூடாது. வாங்க, நீங்களும் என் கூட வந்து அவங்கள கொல்ல எனக்கு உதவி பண்ணுங்க. இதோ இப்பவே வரோம். எங்களுக்கு அதை விட வேற முக்கியமான வேலை எதுவும் இல்லை. கோரி, எதுக்கும் 3 கண்ணாடிகளை எடுத்துக்கிட்டு வா. அந்த புறாவை விட நாம புத்திசாலின்னு காட்டுவோம். இப்படி பேசிக்கிட்ட கழுகும் காவங்கள் 2 பேரும் சோனா குருவி வீட்டு நோக்கி பறந்து போனாங்க. இங்க பாரு சோனா குருவி, கதவை சீக்கிரமா தர. நாங்க 3 பேர் வந்திருக்கோம். எங்க கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. அழுக்கு புறாவே, எங்க கண்ணுலயே மிளகாய் பொடியை தூவி தப்பிக்கலான்னு நினைக்காத. நாங்க அதுக்காக தான் கண்ணாடி போட்டுக்கிட்டு வந்திருக்கோம். வாங்க, சீக்கிரமா வாங்க. எனக்கு இப்ப பசியை விட உங்க மேல கோபம் தான் நிறைய இருக்கு. சோனா, நீ கதவு பக்கம் போய் அவங்க கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு. நான் இந்த வெந்நீர் பானையை தூக்கிக்கிட்டு பின்பக்க வழியா கூரை மேல ஏறிடுறேன். புறா இப்படி சொல்ல சோனா குருவி வாசல் பக்கம் போச்சு. இங்க பாரு கழுகே, நாங்க செஞ்சது தப்புதான் ஒத்துக்கிறோம். அதுக்காக நாங்களே ஒவ்வொருத்தவங்களா கதவை திறந்துக்கிட்டு வெளியில வரோம். ஆனா ஒரு கண்டிஷன், எங்களை நீங்க வலிக்காம கொள்ளணும். நீங்க 3 பேரும் முதல்ல வெளியில வாங்க. உங்களை எப்படி கொல்றதுன்னு நான் அப்புறம் யோசிக்கிறேன். இந்த சமயத்துல கூரை மேல வெந்நீர் பானையை தூக்கிட்டு ஏறின புறா நின்னுகிட்டு இருந்த 3 பேர் மேலையும் வெந்நீரை ஊத்துச்சு. போச்சு, எல்லாம் போச்சு. என் உடம்பு எரியுது, நான் என்ன பண்ணுவேன்? என்னோட ரெக்கையெல்லாம் வெந்து போச்சு. என்னால இனிமே பறக்க முடியாது போல இருக்கு. அடா பாவி புறாவே, மிளகா பொடி தான் போடுவோன்னு கண்ணாடி போட்டுக்கிட்டு வந்தோம். இப்படி திடீர்னு ஐடியாவை மாத்தி எங்களை பழி வாங்கிட்டியே. நீ நல்லாவே இருக்க மாட்ட.
நிறைய வெந்நீர் பட்டதால கழுகு அந்த இடத்துலயே உயிரை விட்டுடுச்சு. காகங்கள் 2 பேரும் ரெக்கைகள் வெந்து போய் அழுதுகிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல சோனா குருவி, கொக்கு, புறா 3 பேரும் வெளியில வந்தாங்க. காகங்களே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு உங்ககிட்ட எப்படி கெஞ்சினேன். ஆனா நீங்க எனக்கு உதவி செய்யாம அந்த கழுகுக்கு உதவி செஞ்சீங்க. கெட்டவங்க பக்கம் சேர்றவங்களுக்கு எல்லாம் கடைசியா இந்த நிலைமை தான் வரும். புறா, நீ ஏன் சும்மா நிக்கிற? உன் பங்குக்கு நீயும் ஏதாவது தத்துவத்தை சொல்லு. எனக்கு தத்துவம் சொல்ல தெரியாது. பானையில மீதி கொஞ்சம் வெந்நீர் இருக்கு, அதை ஊத்ததான் தெரியும். புறா இப்படி சொன்ன உடனே கீழே விழுந்து கிடந்த காகங்கள் அலறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போனாங்க.